தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் தி அக்னி நியூஸ் சர்வீஸினோட ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் கிங். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ தொடர்ந்து கவர்னர்கிட்ட புகார்கள் குவிக்கப்படுகின்றன இந்த குதிரை பேர விவகாரம் சம்பந்தமாக. இப்போ நேற்றைய தினம் பார்த்தோம், புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி கொடுத்திருந்தாங்க கவர்னர்கிட்ட நேரில் சந்திச்சு புகார் மனு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கவர்னரை சந்திச்சு புகார் மனு கொடுக்க போறாங்க. பின்னணி என்ன? தொடர்ந்து புகார்கள் மட்டும் கொடுக்கப்படுகின்றன, ஆனால் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? எப்படி பாக்குறீங்க? டிவிகே ஆட்சி 60 நாட்கள் முடிந்து விட்டது. வாழ்த்துக்கள் விஜய் சாருக்கு. நேற்று புதிய தமிழகம் சீஃப் டாக்டர் கிருஷ்ணசாமி ஹார்ஸ் ட்ரேடிங் கம்ப்ளைண்ட் லோக் பவன்ல கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு. டிஎம்கே சார்பில் நேத்தே இமெயில் அனுப்பிச்சிட்டாங்க கவர்னர் ஆஃபீஸ்க்கு. இந்த மாதிரி குதிரை பேரம் எம்ஆர் விஜயபாஸ்கரே ஒத்துக்கிட்டாரு, மிஸ்டர் விஜயே ஒத்துக்கிட்டாரு. அப்படிதான் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லிட்டு இன்னைக்கு அட்வொகேட் மூலியமா அவங்க லோக் பவன்ல கவர்னர் செக்ரட்டரிட்ட டிஎம்கே இது பண்றாங்க. இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணவே டிவிக்கே 108 இடங்கள் வெற்றி பெற்றன. அப்புறம் மிஸ்டர் ஜோசப் விஜய் 2 இடங்களை போட்டிருக்கனால அவர் ஒரு தொகுதி ரிசைன் பண்ணும். அதை திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணிட்டாரு 107. அப்பவே ஃபர்ஸ்ட் நாளே அந்த இது நடக்கும் போதே டிடிவி தினகரன் சொன்னாரு அவங்க எம்எல்ஏ மிஸ்டர் காமராஜ் மன்னார்குடி எம்எல்ஏவை காணோம்னு சொன்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சில நிமிடங்கள்லயே அவர் ஒரு வாகனத்துல கையெழுத்து போட்டு அது சோசியல் மீடியால வந்துச்சு. மிஸ்டர் டிடிவி தினகரன் கவர்னர் அடலேக்கர் கிட்ட போய் இந்த மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கு, எங்க எம்எல்ஏவை காணோம்னா அப்ப 2 பேரும் போய் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே அததான் பிஜேபியோட மெயின் ஃபோக்கஸ். ஏடிஎம்கேவை பலவீனம் பண்ணணும். எப்படி பலவீனம் பண்ணணும் அது பண்ணிட்டாங்க. அதனால என்னாச்சு, அப்புறம் போய் இவர் மிஸ்டர் ஜோசப் விஜய் நல்ல கர்டசி அவர் போய் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் எம்.கே. ஸ்டாலினை போய் சந்திச்சது, உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சது, ரெண்டு கம்யூனிஸ்டும் திருமாவளவன், திருமாவளவன் அப்புறம் ஐயுமல் எல்லாம் சந்திச்சது. ஆனா ஒண்ணு ஏடிஎம்கே அப்போ ஸ்பிளிட் ஆகல. அப்பதான் ஸ்பிளிட்டிங் அந்த ப்ராப்ளம் வருது. அப்ப போய் மிஸ்டர் ஜோசப் விஜய் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, எடப்பாடிக்கு அகெயின்ஸ்டா ஒரு கூப் நடந்தது, பார்ட்டியை கைப்பற்றிருக்கு. அது மிஸ்டர் வேலுமணி அண்ட் சி.வி. சண்முகம் மற்றவர்கள். இவர் போய் அந்த மிஸ்டர் வேலுமணியும் சி.வி. சண்முகம், அப்ப இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி இவங்க எல்லாம் இருந்தாங்க. காமராஜ் இன்க்ளூடிங் காமராஜ் இப்ப இங்க எடப்பாடி பக்கம் வந்துட்டாரு. அவரை போய் சந்திச்சாங்க. வேலுமணி, தங்கமணி இவங்க மேல, காமராஜ் இவங்க மேல எல்லாம் பல வழக்குகள் இருக்குங்க, பல வழக்குகள். வேலுமணி மேல பிஜேபி கூட க்ளோஸா இருந்த போதே ரேட்ஸ் நடந்தது, ஐடி ரேட்ஸ். அவர் சகோதரர் மேல, அவங்க நெருங்கிய கம்பெனிஸ் இவங்க மேல எல்லாம் ஐடி ரேட், இடி ரேட்ஸ் எல்லாமே நடந்தது. சென்னை கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல தமிழ்நாடு டிவிஎஸ்சி கேஸ் இருக்கு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுல வேலுமணியும் அதுல இருக்காரு. அதே மாதிரிதான் இவர் காமராஜ் மேலேயும் ஊழல் இருக்கு, ஃபுட் இதுல அவர் மேலேயும் டிவிஎஸ்சி இது இருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல இருக்கு, குட்கா புகழ் சி விஜயபாஸ்கர் மேலேயும் இருக்கு. விஜய் சார் போய் பார்த்துக்க கூடாது அவரை, வேலுமணிய. அப்புறம் என்ன, எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பார்க்கல அவரு. அப்புறம் என்ன பண்றாங்க, வரிசையா ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ணிட்டு உடனடியாக அதே நாள் போய் அதிமுக இருந்து ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்றாங்க. அதனால ஒரு 4-5 எம்எல்ஏஸ் இதாகுது.
இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானுங்க. இது வந்து ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க். விஜய் சார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா எல்லா ரூபங்கள்ல இருந்தும் அவருக்கு வந்து ப்ரெஷர் வரும். ஐடியாலஜி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் இது மாதிரி தெரியல. டிரெவிடியன் பார்ட்டிஸோ ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டையும் ஒழிக்கணும்னு மிஸ்டர் ஜோசப் விஜய் நினைக்கிறாரு. அது நடக்காது, அது எப்போதும் நடக்காது. இவங்க டிவிக்கே கூட அப்படியே ஸ்லோவா வந்து பிஜேபியோட லைன் தான் எடுக்கிறாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் லைன் தான் எடுக்கிறாங்க. ஒன்னும் வந்து பிஜேபியை வந்து அவங்க அட்டாக் பண்ணலீங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, விஜய் சாருக்கு 35% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, 65% வாக்களிக்கல. எல்லாத்துக்கும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர், விஜய் சார் தான். ஆனா ஒண்ணு, இப்போ கர்நாடகால மேகதாதுவானே பிரச்சனை வருது. அதுல இவரு மிஸ்டர் சிவகுமார் சொல்றாரு இம்மெச்சூர்ட் லீடர்ன்றாரு. அது எப்படி சொல்ல முடியும்? அவரு மிஸ்டர் விஜய் இப்பதான் வந்திருக்காரு, 2 மாசம் தான் ஆச்சு. அவ்வளவு டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட். இம்மெச்சூர்ட் லீடர் உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? டிவிக்கே ஃபயர் பண்ணிருக்கணும் டி.கே. சிவகுமார். இதெல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, எதிர்வினை வரும். ஈவன் அலையன்ஸ் பார்ட்னர்ஸே ஒண்ணுமே சொல்லியே டிவிக்கேல. இது வந்து டோட்டலா வந்து நார்த் இந்தியாவில் எப்படி வந்து பிஜேபி ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், கோவா, வெஸ்ட் பெங்கால், ஈவன் கர்நாடகா, இங்கெல்லாம் ஆபரேஷன் லோட்டஸ்ன்னு நடத்தினாங்க. இப்போ பிஜேபி நடத்துற மாதிரி இப்ப இங்க தமிழக வெற்றி கழகம் இங்க செய்யுங்கிறது தான் தொடர்ந்து குற்றச்சாட்டு. ஆல்ரெடி பல கட்சிகள் வச்சுட்டாங்க. டிஎம்கே, ஏஐடிஎம்கே, பிஜேபி எல்லாரும் கொடுத்துட்டாங்க புகார் மனு. கிருஷ்ணசாமியும் போய் புகார் மனு கொடுத்திருக்கிறாரு. இப்ப இன்னைக்கு மீண்டும் திமுகவும் போய் புகார் மனு கொடுக்குது அப்படின்னா மேதக ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? வைகோவிலிருந்து இப்படி தொடர்ந்து அவர்களால் ஓப்பனாக கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்களே வந்து வலு சேர்க்கும் விதமாக அந்த குதிரை பேரத்திற்கு இருக்கிறது. இப்போ கவர்னர்ட்ட இருக்க கேள்வி இருக்கு. இல்ல, கவர்னர் வந்து நோ ஆப்ஷனுங்க. அவர் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இங்க வச்சுட்டு இருக்க முடியாது. அது வந்து இது சீரியஸ் கம்ப்ளைண்ட். அவர் யூனியன் ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சிருவார். இப்போ டிடிவி தினகரன், ஏடிஎம்கே இன்பதுரைக்கு கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் எம்பி இன்பதுரை கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும். இப்போ நேத்து மிஸ்டர் கிருஷ்ணசாமி கொடுத்தது, இன்னைக்கு டிஎம்கே சார்பாக ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆர்எஸ் பாரதி கொடுக்கறது எல்லாம் வந்து கன்ஃபார்ம்டா வந்து யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கும். இப்ப வந்து அமித்ஜி கையில தான் இருக்குது எல்லாமே. அமித்ஜி கையில தான் எல்லாம் இருக்கு. அவர் ஒரு பெரிய சாணக்கியர். அதனால அவர் வந்து பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப் டிவிக்கே வந்து வாட்ச் பண்றாங்க. அவர் எனக்கு கிடைச்ச தகவல் டெல்லி சர்க்கிள்ஸ்ல வந்து பிஜேபி வந்து அவ்வளவு ஹாப்பி இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட் மேல. பிகாஸ் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் டிட்டோரேட் ஆயிடுச்சு. சும்மா வந்து அப்போசிஷன் லீடர்ஸையே எத்தனை நாள் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரியே விஜய் சார் பேசிட்டு இருக்காரு. இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரியே தான் பேசிட்டு இருக்காரு. அதனால வந்து பிஜேபி வாட்ச் பண்றாங்க. இது வந்து ஃபிட் கேஸ் ஹார்ஸ் ட்ரேடிங்க. இது வந்து இப்போ வந்து எப்படி நார்த்ல ஆபரேஷன் லோட்டஸோ இங்க வந்து ஆபரேஷன் விசில்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, ஆபரேஷன் விசில். அதனால வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் வந்து வெரி டேஞ்சரஸ். இட்ஸ் லைக் கேன்சர். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் மக்கள் வந்து ஒரு மேண்டேட், கிளியர் மேண்டேட் ஒரு எம்எல்ஏ கொடுக்குறாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டு வேற பார்ட்டிக்கு போய் ஏடிஎம்கேல இருந்து டிவிகே போறாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க? அந்த கான்ஸ்டிட்யூன்சில மக்கள் என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு உங்க பார்ட்டிக்கான நாங்க மேண்டேட் கொடுத்தோம், கிளியர் மேண்டேட் கொடுத்தோம். நீங்க போய் 1 மாசம் 1.5 மாசத்துல நீங்க போய் ரிசைன் பண்ணிட்டு ஆளுங்கட்சியில சேர்ந்தீங்கன்னா என்னது? மக்கள் வந்து வெறுப்பிடிச்சிருவாங்க. பட் எனக்கு என்னமோ ஜூலை 13 என்னமோ வருது இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் கேஸ் ஹைகோர்ட்ல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் திரும்பி சொல்றேன், 99% சான்சஸ் இன்னொரு இந்த மாசம் எண்டுக்குள்ளேயே திருச்சி ஈஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பைபோல்ஸ்.
பட் மற்ற தொகுதி பைபோல்ஸ் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லுங்க. ஈஸியை அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே இதுதான் வைப்பாரு. இப்போ வந்து இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் இவங்க எல்லாம் வந்து சிபிஐ சிபிஎம் வெளியே இருந்து சப்போர்ட் பண்றாங்க. ஐயுஎம்எல் கவர்மெண்ட்ல பங்கேற்கிறாங்க. தோல் திருமாவளவன் விசிகே வந்து கவர்மெண்ட்ல பங்கேற்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு ஐடியாலஜி இல்லை அவங்களுக்கு. ஒரு எம்பி 2 மந்திரி அதுக்காக டிவி கேட் போயிட்டாங்க. எவ்வளவு நாள் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமே இல்லை அவங்களுக்கு. காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லைனாவே இந்த கோலிஷன் கவர்மெண்ட் வந்து டாப்பிள் ஆயிரும். இந்த நல்ல உதாரணம் வந்து கர்நாடகா, நம்ம அன்றைய மாநிலம் கர்நாடகால ஜேடிஎஸ் காங்கிரஸ் பிஜேபி வரக்கூடாதுன்னு, எடியூரப்பா வரக்கூடாதுன்னு இது பண்ணாங்க. கோலிஷன் கவர்மெண்ட் நினைச்சு ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் இல்ல, ஈஸியா பிஜேபி உடைச்சிட்டாங்க. ஜேடிஎஸ் எம்எல்ஏஸையும் உடைச்சிட்டாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏஸையும் உடைச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி பிஜேபி ஃபார்ம் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். ஸோ கோலிஷன் கவர்மெண்ட் விஜய் சாருக்கு 130 டார்கெட் 234ல 130 அவங்க ரீச் பண்ற வரைக்கும் இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க பல மாநிலங்களை உதாரணத்தை காட்டுறீங்க. நீங்க இந்த இப்படி உதாரணத்தை காட்டுறதுனால ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஸ்டாலின் கையில தான் இந்த கவர்மெண்ட்டே இருக்கு. ஸ்டாலின் கொஞ்சம் கோபத்தின் உச்சத்துக்கு போயிட்டார் அப்படின்னா இந்த ஆட்சி இருக்காது. திமுக எவ்வளவு பெரிய மதம் பிடிச்ச யானை தெரியுமா? அந்த மதம் பிடிச்ச யானையே வந்து நாங்க வந்து ஏஐடிஎம்கே ஆட்சியில இருந்த போது எங்க எடப்பாடியார் வந்து கான்குரர் பண்ணாரு, அவங்கள வந்து அடக்கி ஆண்டாரு. ஆனா விஜய்லாம் சத்தியமா அதுக்கெல்லாம் தாங்க மாட்டாப்புல. விஜய் வந்து நாவடக்கத்தோட பேசணும் அப்படின்னு சொல்லி திரு கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு. அவர் இன்னமும் திமுக கையில தான் இந்த ஆட்சியே இருக்குங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. இது ப்ரோவோக்கிங் ஸ்டேட்மெண்டா அல்லது என்ன இதுல வந்து அவர் சொல்ல வர்றாரு, ஒரு அட்ரஸ் பண்ண வர்றாரு? இல்லைங்க, உண்மைதான். திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து மிஸ்டர் விஜய் வந்து ஐடியாலஜிக்கலா அட்டாக் பண்ண முடியுமா? ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஐடியாலஜி தான். அண்ணா, பெரியார், அம்பேத்கர், நீங்க இப்போ வந்து இதெல்லாம் ஐடியாலஜின்றீங்க. இவங்க காலங்காலமா பார்ட்டி ஆரம்பிச்சதுல இருந்து அதுதான் ஐடியாலஜி இவங்க. புரிஞ்சுங்களா? இப்ப ஒண்ணு இல்ல, மிஸ்டர் ராஜேந்திர பாலாஜி சொன்னது கரெக்ட். கூவத்தூர்ல பார்த்தோம், மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவங்க எம்எல்ஏஸ், அது ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்ல முடியாது, ஒரு வகையான ஹார்ஸ் ட்ரேடிங், பார்ட்டிக்குள்ள ஹார்ஸ் ட்ரேடிங். ஏன்னா ஓபிஎஸ் தனியா இருந்தாரு, அவர்கிட்ட எம்எல்ஏஸ் போயிருவாங்க. இவர் கூவத்தூர், அது ஒரு டைப் ஆஃப் ஹார்ஸ் ட்ரேடிங் தான். அவங்க எம்எல்ஏ சப்போர்ட்டர்ஸா ஒரு இடத்துல வச்சு அசம்பிளிக்கு கொண்டு போய் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். நீங்க வந்து டிஎம்கே நினைச்சிருந்தா ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு ஏடிஎம்கே உடைச்சிருப்பாங்க. ஏடிஎம்கே ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ஸ்பிளிட் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. என்னங்க 20 எம்எல்ஏ தான் ஈஸியா பண்ணிருப்பாரு மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின். அவர் வந்து அந்த அந்த ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம எலெக்ஷனை பார்த்து தான் நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஆட்சி அமைக்கணும்னு வெரி கிளியரா இருந்தாரு. அப்ப கலைஞர் வந்து நல்லா இருந்திருந்தாரு வைங்க, அவர் உடைச்சிருப்பாரு. அவர் கிளீனா உடைச்சிருப்பாரு சார். இதுல அந்த அதிமுக ஏற்பட்ட அப்போதைய பிளவுக்கு வந்து பாஜக தான் காரணம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஆட்சியை தாங்கி பிடித்ததே வந்து பாஜக தான். அதை வந்து திரு இபிஎஸ் அவர்களே கடந்த ஆண்டு டெல்லிக்கு சென்று திரு அமித்ஷாஜியை சந்திப்பதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் பிரஸ் மீட் கொடுத்துட்டு போனாரு. ஸோ பாஜக தான் அதுல வந்து ரோல் பிளே பண்ணியிருக்கு. எனவே அதுல வந்து டிஎம்கே என்ன அதுல வந்து அங்கம் வகிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு இல்லையா? எல்லாமே பாஜக தான் செஞ்சிச்சு, ஸ்பிளிட்டுங்கும் சரி. அதே போல இந்த ஆட்சியை வந்து 5 ஆண்டுகள் காப்பாற்றினதுமே வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்லி திரு இபிஎஸ் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆமாங்க, பிஜேபி இல்லைன்னா பிஜேபி நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களே வந்து ஆபரேஷன் லோட்டஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏடிஎம்கேக்குள்ள ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க இல்லைங்க. ஏடிஎம்கே தான் வந்து பிஜேபி கூட க்ளோசஸ்ட் வந்து இன்னும் எஸ்பி வேலுமணி தான். எஸ்பி வேலுமணி தான் பிஜேபியோட லாபிஸ்ட். புரியுதுங்களா? இப்ப ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்றாங்க பிஜேபிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும்.
பட் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவரும் ஒரு ரீசனுங்க இந்த தோல்விக்கு, அதிமுக தோல்விக்கு. சார் இப்போ எனக்கு இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, ராஜேந்திர பாலாஜி இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் விடும் பொழுது டிஎம்கே அமைதி காத்தாங்க அப்படின்னா, அப்போ இது வந்து டிவிகேக்கு தானே அட்வான்டேஜ் ஆகும். பாத்தீங்களா, தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் என்னோட ஆட்சியை வந்து கவிழ்க்க பாக்குறாங்க, அவங்க ஒரு விதமான குதிரை பேரத்தை ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்ல அந்த அட்வான்டேஜ் எடுத்துப்பாரு. இது அப்படியே நம்ம எதிர்வினை ஆற்றாம விட்டுட்டோம்னா. இல்ல, அது ராஜேந்திர பாலாஜி கருத்து. அவரு திராவிட கட்சியில தான் இருக்காரு, அவருக்கு தெரியும் இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்னு. அதனாலதான் அவங்க எல்லாம் பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இட்ஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட், கோலிஷன் கவர்மெண்ட், மெயினா கோலிஷன் கவர்மெண்ட். நீங்க சிபிஐ, சிபிஎம், விசிகே, காங்கிரஸ் விடுங்க, ஒரு ஐடியாலஜி இல்ல அவங்களுக்கு. இந்தியா அலைன்ஸே பிரேக் ஆக போகுது. ஐயுஎம்ஐ விடுங்க, இவங்க சிபிஐ, சிபிஎம், விசிகே ஐடியாலஜிக்கெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்பவே கம்யூனிஸ்ட் எல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பல போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், மேகதாதுவ போராட்டம் எல்லாம் பண்றாங்க. மிஸ்டர் விஜய் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க அப்போசிஷனை. சும்மா ஒரு அசம்பிளியில போய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா ஒரு பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன் தான் அவர் பண்ணாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இதெல்லாம் வந்து பேக் ஃபயர் ஆகுங்க. இந்த 35% வாக்களிச்சாங்கல்ல, இப்போ 60 நாள்லயே அது வந்து 10% மேல குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் விஜய் சார் வந்து பார்க்கணும். சும்மா வந்துட்டு எல்லாம் எது பேசினாலும் டிஎம்கே, ஏடிஎம்கே எப்படிங்க தூய சக்தி, தீய சக்தி, தீஞ்ச சக்திங்கிறாங்க. அவங்க கூட இப்ப போனவங்க எல்லாம் வாஷிங் மிஷின். லேட்டஸ்ட் வந்து கரூர் வாஷிங் மிஷின் மிஸ்டர் விஜயபாஸ்கர். இப்போ வந்து என்ன கம்ப்ளீட் ஹார்ஸ் ட்ரேடிங். இப்போ வந்து டெஃபினட்டா யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி ஆக்ஷன் எடுப்பாங்க. கவர்னர் ரொம்ப நாள் வந்து மௌனம் காக்க முடியாது. எல்லா பொசிஷன் லீடர்ஸும் கொடுத்துட்டாங்க. கவர்னர் வந்து இந்த ஃபைல்ஸ, என்னென்ன ஹார்ஸ் ட்ரேடிங் ஃபைல்ஸ், ரெக்கார்ட்ஸ், டிடிவி டே 1 டிடிவி தினகர்ல இருந்து எல்லா எபிசோடும் கண்டிப்பா யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாரு. இது வந்து அமித்ஜியோட கால். இப்போ என்ன பண்ணலான்னு நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி. நன்றி அர்ஜுன்.